கேரள மாநிலம் மூணாறில் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், அங்கு நிலச்சரிவினால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? எவ்வளவு நேரத்தில் சீர் செய்யப்படக்கூடிய அளவுக்கு அங்கு பாதிப்பு இருக்கு? இந்த கேரளாவை பொறுத்த வரைக்கும் எர்ணாகுளம் முதல் காசர்கோடு வரை 9 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேரளாவினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதே போல வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இந்த மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இந்த மலையோர மாவட்டங்களிலும் அதே போல பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில தான் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மூணாறிலிருந்து தேனி செல்லக்கூடிய சாலையில பொட்டானிக்கல் கார்டன் என்ற இடத்துல கனமழை காரணமாக பெரிய அளவிலான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலச்சரிவுல சிக்கி வாகன ஓட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். தற்பொழுதைய நிலையில இந்த பாதையை சீரமைப்பு பணியில நெடுஞ்சாலைத்துறையினரும் அதே போல அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மாலைக்குள்ளாக இந்த பாதையை சீரமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது தேனி செல்லக்கூடிய, அதாவது மூணாறிலிருந்து தேனி செல்லக்கூடியவர்கள் மூணாறு மற்றும் பள்ளிவாசல், ஆனைச்சால், பூப்பாறை வழியாக தேனி மற்றும் தேக்கடி செல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய காரணத்தினாலும் அதே போல அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்துல காற்று, அதாவது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடிய காரணத்தினாலும் பல இடங்கள்ல மரங்கள் வேரோடு சாய்ந்து வீடுகள் மற்றும் மின் கம்பங்கள் மீது விழக்கூடிய காரணத்தினால பொதுமக்களுடைய உடைமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல பல இடங்கள்ல மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து மலையோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக அங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டுகள் வேகமாக நிரம்பி உபரி நீர் திறக்கக்கூடிய காரணத்தினால ஆற்றங்கரைகளிலும் அதிகப்படியான வெள்ளம் வரக்கூடிய காரணத்தினால கரையோர பகுதி மக்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அதே போல பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய மழையானது 30ஆம் தேதி வரை நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.